ஹாய் காய்ஸ், வெல்கம் கேஆர்எஃப் 2.0. இன்னைக்கு கொஞ்சம் சேடாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு 10th ரிசல்ட் இப்போ 9 o'clock, அது 9:10 இப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ 9:10 ரிசல்ட். இப்போ டைம் என்ன ஆரிஃப்? 9:08. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபீல் பயமாக இருக்குது எவ்வளோ மார்க் வரப்போகுது அப்படின்னு. ஆரிஃப், நீ எவ்வளோ எடுப்பேன்னு நினைக்கிற? ஒரு 350 மேலே எடுப்பேன். 350 மேலே எடுப்பேன். எனக்கு வந்து 450 எப்படியாவது வந்துடணும். ஏன்னா ஸ்கூல் லெவலே அவ்வளோ தான் எடுப்பேன். ஒரு 440 to 450 தான் எடுப்பேன். ஆரிஃப் அந்த மாதிரி தான் எடுப்பான். ஆனால் ஆரிஃப் அதை விட கம்மியாக தான் எடுப்பாங்க. 340 அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஸோ எனக்கு ஒரு 450 வேணும், எனக்கு ஒரு 350 வேணும். ஸோ இன்னும் 1 minute தான் இருக்குது. வில் சி. இப்போ 9:10 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு யார் மார்க் பார்க்கலாம்? சரி, எந்தே பார்க்கலாம், போடு. ஐயோ பயமாக இருக்கே. ஐயோ வந்துருக்கோம், 450 மேலே வந்துருக்கோம். கடவுள் டேட் ஆஃப் பர்த் போடு. ஐயோ பயமாக இருக்குது காய்ஸ். அங்கிதா கெட் மார்க்ஸ். அடுத்தடுத்து இப்படியா? என்னடா காட்டு இங்க பாரு எவ்வளவு மார்க்னு. காய்ஸ், நான் 476 எதிரே பார்க்கல இந்த மார்க்கு. நான் 476 எக்ஸ்பெக்டே பண்ண. செம்ம ஹாப்பியா இருக்கு. சரி, ஆரிஃப்க்கு போடுவோம். நம்பர் போடவா? போடு. கண்ணை மூடு, கவுண்டிங்கோட போவோம். 5 4 3 2 1 கெட் மார்க்ஸ். ஆரிஃப் 404 டா. நானா? நீதான் நம்பவே முடியல. 400 எடுத்ததே இல்லையா? ஐயோ இங்கிலீஷ் 91 வாழ்க்கையில 90 எடுத்துருக்கான்னு தெரியல. ஐயோ காய்ஸ், வேற இப்போ இந்த மார்க் நான் அப்படியே போடுறேன். எங்க 2 பேருக்கும் வேற எதிர்பார்க்க செம்ம ரிசல்ட் வந்திருக்கு. பிகாஸ் நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டோம். நீங்களும் 10th ரிசல்ட் உங்க மார்க் என்னன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. கம்மியாக ஃபீல் பண்ணாதீங்க. +1 பார்த்துக்கலாம். பாய் பாய். பை गाइस.